Welcome to Jayashreebalan-Learn Astrology. இன்னைக்கு நான் ரெண்டாவது வீடியோ பண்றேன். சூரியன், புதன், சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கை இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க JayashreeBalanJosiar என்ன ரீச் பண்ணலாம். இன்னைக்கு ஏன் ரெண்டாவதுன்னா ரொம்பவும் நான் வந்து இந்த நட்சத்திரங்களும் ஒரு நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் நம்ம வெறும் கிரகமாக பார்க்கக்கூடாது. அது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு பார்த்தா தான் அதுக்கு வந்து பலன்கள் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். இதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறா அப்படிங்கிற விஷயமும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதும் அந்த நட்சத்திர தேவதாவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான இது வரும். ஸோ அதை பற்றின இது ரிலீஸ் பண்ணதுனால இந்த கன்ஜக்ஷன் வந்து பேக் சீட்டில் போயிடுது. ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாக அந்த கன்ஜக்ஷனையும் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரே நாளைக்கு நான் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மூணும் உங்கள் ஜாதகத்தில் மூணும் சேர்ந்து உங்களுடைய எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அதோடைய பலன் என்னவாக இருக்கும், அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சூரியன்கிறது உங்களுக்கு திருப்பியும் சொல்ல வேண்டாம், அதே தான் ஈகோ, ஃபாதர் ஃபிகர், நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், நம்ம எப்படி அடுத்த வாழ்கிட்ட வந்து நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கவர்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லும்போது நிறையா விஷயம் சொல்லலாம். நம்ம ஈகோ, அதே மாதிரியே மெர்க்குரி அப்படிங்கும்போது நம்ம கம்யூனிகேஷன், நம்ம இன்டெலிஜென்ட்டு, நம்மளுடைய அனலைசிங் பவர், நம்ம வந்து பேசுகிற விதங்கள், நம்ம வந்து கால்குலேட்டிவ் மைண்டு, நம்ம ட்ரேடிங், நம்ம பிஸ்னஸ் பண்ணுற விதம், நம்ம எந்த அளவு நம்ம இதுவாக நம்மளோட வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் அடுத்தவா அதில் அட்ராக்ட் ஆகும். நம்ம சரியாக பேசலை அப்படின்னாக்க நம்ம பேசுறது எதுவுமே எடுபடாது. ஸோ நம்ம பேசுகிற விதம் வந்து மிக அழகாக இருந்தால் தான் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து எல்லாருக்கும் கரெக்டான இடத்துல கரெக்டாபடியாக போய் சேரும். அதே மாதிரியே சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது இது முழுக்க அழகு, ரிலேஷன்ஷிப்பு, நம்மளுடைய லுக்கு, பியூட்டி, நம்மளுடைய சாப்பாடு, நம்ம லக்ஸரியஸ் வாழ்க்கை, நம்ம எப்படி வாழறோம், நம்மளுடைய எப்படி பாடி எப்படி இருக்கும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், செக்ஷுவாலிட்டி, நம்மளோட லக்ஸரியஸ் லைஃபு, இது மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மூணு ஒரு கன்ஜெக்ஷனாக ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டி இருக்கும். நிறையா விஷயங்கள் மிக அழகாக ஏதோ ஒரு கலைத்திறன் இருந்திருக்கும். அந்த கலைத்திறன் வந்து இன்னும் அழகாக பிரகாசப்படுத்துறது யாருன்னு கேட்டால் சூரியன் பிரகாசப்படுத்துகிறார். சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது அவளுடைய க்ரியேட்டிவிட்டி ரொம்ப பிரகாசமாகும். சீக்கிரமாக வந்து வெளி உலகுக்கு அவளுடைய இது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து பேசுகிற விதம் இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா சூரியனோட எப்பவுமே சூரியனும் புதனும் சேர்ந்து தான் இருப்பார். ஏன்னா புதன் வந்து சூரியனோட மினிஸ்டர். அதனால் வெறும் தலை மட்டும் இருந்தால் போகாது, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளை வந்து கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான இந்த இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தர் கலைத்திறன் மட்டும் இல்லை, அந்த வெறும் முட்டாள்தனமான ஒரு கலைத்திறன் வச்சுருந்தோம், ஒருத்தர் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது அந்த கலைத்திறனை அது வெளியில் வரும்போது தான் எல்லாருக்குமே அதை வந்து மிக அழகாக அக்செப்ட் பண்ண வரும். எல்லோரும் வந்து அதை வந்து ஏற்றுப்பான். நான் ஒரு தகுதி இல்லாத ஒருத்தரை யாருமே மக்கள் ஏற்றுக்க மாட்டான். ஒருத்தருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கபடி பண்ணுறது வந்து நம்ம சூரியன் தான். இவ்வளவு நல்ல கம்யூனிகேஷன், இவ்வளோ அழகாக பேசும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அவள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தன்னை ஒரு புத்திசாலியாக இருக்கிறவா அந்த மாதிரியான ஒரு சக மனிதர்களை தான் அவள் விரும்புவாள். ஏன்னா இந்த வந்து சுக்கிரன்கிறது ஆஸ் வெல் அஸ் அ ரிலேஷன்ஷிப். அவள் பிஸ்னஸும் எப்படி இருக்கும்னு கேட்டேன்னாக்கா இவள் நாட் ஓன்லி க்ரியேட்டிவிட்டி, அட் த சேம் டைம் அவளுடைய எல்லாரும் அதே மாதிரியே ஒரு சேம். இப்போ வந்து இளையராஜாக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியக்கும் எப்படி அவ்வளோ ஒரு அந்யோன்யம், அவ்வளோ மிக அழகாக ஒருத்தருடைய மனதை ஒருத்தர் சேர்ந்துட்டு ஒருத்தர் பாட்டு அழகாக எழுதுகிறா. அந்த பாட்டை எழுதினா மட்டும் போகாது, அதை பாடும்போது அதில் அந்த அவ்வளவு அழகாக அந்த விஷயங்களை கொண்டு வரும்போது மக்களை வந்து நம்மளை தெரியாமையே அதை லயிக்கிறா. ஸோ அந்த மாதிரியான அந்த ஒருத்தருக்கு அது ஈர்ப்புத்தன்மை அப்படியே தான் ஆகிடும். யாருக்கு அந்த மாதிரி இருக்கோ கலைத்திறன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பேசுகிற விதம், அந்த குரலானது, அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே மிக அழகாக இருக்கும்போது அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி தான் இருக்கும், அவளுடைய உறவுகளும் அப்படி தான் இருக்கும். அவள் ஒருத்தட்ட ரிலேஷன் வச்சுக்கிறானாக்கா அது மாதிரி தான் இருக்கும். அவளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தனக்கு நிகரான ஒரு கெப்பாசிட்டியாட்ட இருக்கும். அவள்கிட்ட தான் அவளால் ஈஸியாக பழக முடியும். மற்ற வாழ்கிட்ட ஒன்றுமே இல்லாத அவள்கிட்ட கிட்டக்க கூட போக முடியாது. ஏன்னா இவளுக்கு அந்த சேம் லெவல் இன்டெலெக்சுவல் அந்த பிரில்லியன்ட்னஸ் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த கரெக்டாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய விஷயம், அதெல்லாம் வந்து கணக்கு போடுறது எதுவுமே எல்லாத்தையும் சரி நிகராக இருக்கும்போது தான் அவளால் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பரை கூட நம்ம பார்த்து எல்லாம் சில பேர் ஆர்டிஸ்டிக்காக எழுதுவாள்.
அவளுடைய தொழில் அவள் சம்பாதிக்கிற பைசா எப்படி இருக்குன்னு கேட்டேனாக்கா நாட் ஓன்லி இப்போ மியூசிக்னு கிடையாது, வீணன்னு கிடையாது, இதுவும் அது மாதிரி இல்லாமல் நம்பர். மெர்க்குரி இஸ் த கால்குலேஷன், மெர்க்குரி இஸ் த மேத்ஸ், அதாவது நம்பர்கள். அதோ ட்ரேடிங்கெல்லாம் இருக்கும்போது சும்மா நம்பர் இல்லாமல் பண்ண போகிறோம், வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறதா. ஸோ அது மாதிரியான நம்பரை கூட ஒரு அலங்காரமாக ஒரு அழகாக எழுதி அதுலேருந்து அவள் வந்து பைசா சம்பாதிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய 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 போஸ்டர்லாம் இருக்குது. அதில் வந்து பாவம் ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் இருக்கிற ஒரு போய்ட்டு அது மேலே ஏறி ரொம்ப அழகாக ஒருத்தரை வந்து அதே மாதிரியே வரைஞ்சி அதில் வந்து நம்பர்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக எழுதுவாள். அந்த கர்வெல்லாம் கொடுத்து அதை எழுதி அதில் சம்பாதிக்கிறது. ஒருத்தர் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கைத்திறன் இருக்கிற பார்த்தேனாக்கா அவளுக்கு ஜாஸ்தி இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் அந்த மாதிரியான ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கிறவாளுக்கு தான் அந்த எழுத்துக்களுக்கு கூட ஒரு அழகு கொடுக்கறது. நாமெல்லாம் பார்த்தா ஒரு கிறுக்கி வைப்போம், போர்டில் ஒரு நோட்டை கிறுக்கி வைப்போம். ஆனால் அவள் பார்த்தேன்னா அவள் எழுத்துலேயே வந்து நமக்கு பார்த்தேனாக்கா அவ்வளோ அதுவாக இருக்கும். ஒரு ஏல வந்து மயிலை பண்ணுவாள், ஒரு இதில் வந்து அந்த இதை இப்படி வளைச்சி விட்டா அதில் ஒரு மயில் இது மாதிரி ஃபெதர் மாதிரி போட்டு வைப்பாள். ஸோ இது மாதிரி அதுலேயும் கலைத்திறன் கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை முகிழ்ந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.